வணக்கம் பிரவீன். அதாவது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் திமுக மாவட்ட செயலாளரும் மற்றும் விக்கிரவாண்டி எம்எல்ஏமாக புகழெழுந்துள்ளார். இந்நிலையில கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று விழுப்புரம் அடுத்துள்ள வி சாலை பகுதியில தமிழக முதல்வருடைய பிரச்சார கூட்டத்திற்கு நேற்று வருகை தந்திருந்தார். அப்பொழுது இவருக்கு மேடையில் வரும்போது சற்று உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக இவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இவருக்கு முன்னதாகவே உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. சென்னை மருத்துவமனையிலிருந்து அவர் அங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்ட மருத்துவ நிர்வாகம் சார்பில். இந்த நிலையில இவர் நேற்று தமிழக முதல்வர் வருகிறார் என்ற காரணத்தினால் அவர் சென்னை மருத்துவமனையிலிருந்து நேற்று அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்பொழுது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. உடனடியாக இவர் இங்கிருந்து முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் சென்னையிலிருந்து மருத்துவ குழு இங்கே வரவழைக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையில் ஈடுபடுறதுக்காக மருத்துவ குழு சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் இங்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே கட்சி தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் இங்க குழும்பியுள்ளனர். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்துக்காக காவல்துறையும் குவிக்கப்பட்டுள்ளன. அவருடைய உடல்நிலை மேலும் மேலும் மிகவும் உடல்நிலையில் சிகிச்சை பல மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.